முனீஸ்வரர் 1998 அடிக்கல் நாட்டப்பட்டு உருவாக்குனது. அது 48 நாட்கள் ஒரு மண்டலம் கணக்கு. அது 12 ராசிகள் 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை உள்ளடக்கி அதை சாஸ்திரப்படி இதை அமைச்சு இதை பண்ணிகிட்ருக்குறோம். கோயிலில் விசேஷம் அமாவாசை விசேஷம். ஒவ்வொரு அமாவாசையும் மலையனூர் அங்காளம்மனுக்கு எப்படி அபிஷேக ஆராதனையோ பஞ்சாங்க முறைப்படி இந்த கோயிலில் இதை தொடர்ந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க சில பேர்லாம். அவங்களாம் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், அதுலேருந்து விடுபடணும்னு வேண்டி ஐயாவை வேண்டி இந்த முடிக்கையெல்லாம் கட்டிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பேய் பிடிச்சிருக்குது, ஏதோ காத்துக்கருப்பு அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது வரான்னா இந்த எல்லையில் முதல்ல வரவே முடியாது. புரியுதுங்களா? ஐயா முனீஸ்வரர் அதை எடுத்துருவார். 12 ராசிகள் ஒரு பக்கமும் 9 கிரகங்கள் மற்றொரு புறமும் இருக்கும். அவர் இடுப்பு சுற்றி ஒட்டியான மாதிரி 27 நட்சத்திரங்களுடைய அம்சம் இருக்கும். இவருக்குள்ள எல்லா தெய்வமும் உண்டு. இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். எனக்கு உடம்பு ரொம்ப முடியலாமல் போச்சு. அடிக்கடி கீழே விழுவேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது சரி, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது சரி, வீட்டு வாசலில் படம் இருக்கும். படத்தை கும்பிட்டுட்டு தான் நான் வெளியே போவேன். பக்கத்தில் எதனா ஒரு கடைக்கு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட முனீஸ்வரனை கும்பிடாமல் நான் போக மாட்டேன். காவல் தெய்வம், எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு நம்பிக்கை தானே. சரின்ட்டு நான் வெளியே மாட்டி வச்சேன். எங்கே போனாலுமே நாங்கள் முனீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் போவோம். சரி, கும்பிட ஆரம்பிச்சிலேருந்து எங்களுக்குள்ளே கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இந்த கோவில் பர்மா தமிழர்களால் உருவாக்கப்பட்டது. 1975 இந்த கோயில் அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு தீமிதி திருவிழா இப்போ தான் நிறைவடைஞ்சிருக்குது. 50 வருஷமாக இதோட பூர்வீகம் வரலாறு எங்கள் மூதாதையர் எங்கள் ஐயா அப்பாலேருந்து இது பரம்பரையாக இது கிராமத்து கோயிலாக உருவாகிட்டு வருது. இது என்ன பர்மாவில் இருக்கிற பீலிகான்ற ஊர் இருக்குது, சிட்டி. அந்த சிட்டியில் இருந்து மண் எடுத்து இந்த முனீஸ்வரரை உருவாக்கியிருக்கோம். இந்த முனீஸ்வரர் 1998 அடிக்கல் நாட்டப்பட்டு உருவாக்குனது. அது 48 நாட்கள் ஒரு மண்டலம் கணக்கு. அது 12 ராசிகள் 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை உள்ளடக்கி அதை சாஸ்திரப்படி இதை அமைச்சு இதை பண்ணிகிட்ருக்குறோம். இதில் ஏகப்பட்ட மக்கள் ரொம்ப பக்தியோடு சிரத்தையாக ஐயாவை தரிசனம் பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு நல்லா குடும்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு, திருமணம் நடைபெற்று பிள்ளை இல்லாதவங்களுக்கு, இந்த மாதிரி கை கால் சுகம் இல்லாமல் டிஸ்ட்ரிக் கழிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள்லாம் இங்கே தொடர்ந்து நடைபெற்றுட்டு. இந்த கோயிலை பொறுத்தவரைன்னா பங்குனி மாதம் 10 நாள் தீமிதி திருவிழா. 5000 பக்தர்களுக்கு மேலே காப்பு கட்டி விரதம் இருந்து தீ வச்சு அம்மனுக்கு வேண்டுதல் நேர்த்தி கடனை செலுத்துகிறவங்க வேல் குத்துவாங்க, தீச்சட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி தமிழருடைய பாரம்பரியம் எல்லாமே ஒவ்வொன்றும் தொட்டு வர்றது. இது எல்லாமே அதுபடி ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு. இந்த கோயிலில் விசேஷம் அமாவாசை விசேஷம். ஒவ்வொரு அமாவாசையும் மலையனூர் அங்காளம்மனுக்கு எப்படி அபிஷேக ஆராதனையோ பஞ்சாங்க முறைப்படி இந்த கோயிலில் இதை தொடர்ந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. 11 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. அபிஷேகம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அலங்காரம்லாம் நடைபெற்று நள்ளிரவு 12 மணிக்கு தீப ஆராதனை நடக்கும். எலுமிச்சப்பழம் சுற்றி போடுறது, ஐயாவுடைய முடிக்கயிறு இங்கே ரொம்ப இது. அதுவும் இல்லாமல் மக்கள்லாம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க சில பேர்லாம். அவங்களாம் அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், அதுலேருந்து விடுபடணும்னு வேண்டி ஐயாவை வேண்டி இந்த முடிக்கயிறெல்லாம் கட்டிட்டு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது. பக்தர்கள் இந்த ஊர் மட்டும் இல்லை, மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, நம்ம ஸ்ரீலங்காக்காரங்க, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்தும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பெரும்பாலும் பேய் பிடிச்சிருக்குது, ஏதோ காத்துக்கருப்பு அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது வரான்னா இந்த எல்லையில் முதல்ல வரவே முடியாது. புரியுதுங்களா? ஐயா முனீஸ்வரர் அதை எடுத்துருவார். மீறி வந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தால் அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதை இங்கே இருக்க பூசாரிங்க பார்த்து அவருடைய என்ன செஞ்சுருக்குது, கட்டேரி இருக்கா, என்ன முனி அடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சி ஐயாவை வேண்டி அவங்களுக்கு டிஸ்ட்ரிக் அடித்து எலுமிச்சப்பழம் சுற்றி போட்டு வேப்பிலையால் மந்திரிச்சு ஐயாவுடைய பூஜை பண்ண கயிறு, அந்த கயிறை கட்டி விட்டு அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறது
ரொம்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அவங்களும் அதுலேருந்து விடுபட்டு ஐயாவை வேண்டி நல்லபடியாக இருக்கிறாங்க. இவர் வந்து பால் முனீஸ்வரர்னு சொல்கிறாங்க. ஆனால் சப்தமுனி இவருக்குள்ளே அடக்கம். சைவமும் உண்டு, அசைவமும் உண்டு. நீங்கள் முனி படம் பார்த்துருப்பீங்க. எடுத்த படம் அவர் ராஜ்கிரண் நடிச்சதுன்னு. அவருக்கு வந்து சிவன் ராத்திரி ரொம்ப விசேஷமானது. இந்த சிவன் ராத்திரியில் ஒரே படையல் தான், பல படிகள்னால அவர் அதான் 48 படி போட்டு சாப்பாடு ரெடி பண்ணி எத்தனை கடை பக்தர்களோட வேண்டுதல் கடை, இந்த கடை வெட்டி ஒரே குண்டம்தான், முட்டையிலேருந்து கருவாடுலேருந்து மீன்லேருந்து எல்லாம் ஒரே படையலாக போட்டு அதை கும்பசோரா பக்தர்களுக்கு கொடுக்குறது தான் இவருக்கு வழக்கம். சுருட்டு படைப்பாங்க, சரக்கு படைப்பாங்க, பொரிக்கடலை சைவன்றவங்க பொங்கல் வச்சு பொரிக்கடலை சுண்டல் இந்த மாதிரி சைவ படையலாகவும் அவருக்கு செஞ்சு வேண்டிக்கிறது உண்டு. இது முனீஸ்வரர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக இதை உருவாக்கியிருக்கிறாங்க. அவர் கலசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முதல் கதவான விநாயகப் பெருமான், தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி, வடக்கே பிரம்மா, மேற்கு நோக்கி வந்து மகாவிஷ்ணு. அப்படியே அவரோட கழுத்து கீழே வந்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணிஞ்சு அஷ்டலட்சுமியோட அம்சமாக அவருக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரம்மணி, அது தொடர்ந்து கீழே வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர், உமா மகேஸ்வரி, வலதுபுறம் கையில் வந்து வராகி அம்மன், இடதுபுறம் கையில் வந்து கலைவாணியோட அம்சம். அப்படியே அவர் இடுப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா ருஜராத்தில் 12 ராசிகள் ஒரு பக்கமும் 9 கிரகங்கள் மற்றொரு புறமும் இருக்கும். அவர் இடுப்பை சுற்றி ஒட்டியான மாதிரி 27 நட்சத்திரங்களுடைய அம்சம் இருக்கும். இவருக்குள்ள எல்லா தெய்வமும் உண்டு. 7 ரதம் பூட்டிய சூரிய பகவான் தான் அவர் தேர். சுற்றி வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கானுடைய சின்னம் இருக்குது, பிரதான சின்னம் இருக்குது இல்லையா, அது யாழியோட அம்சம் தான் அதில் சுற்றி இருக்கும். சுற்றி வந்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்தோட அம்சமும் இதில் நிறைஞ்சிருக்கு. இவரை வணங்கினா சிவன் பார்வதியோட அனைத்து தெய்வத்தையும் வணங்கினதுக்கான சமம். இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து படம் இருக்குது. எனக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியலாமல் போச்சு. அடிக்கடி கீழே விழுவேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது சரி, ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது சரி, வீட்டு வாசலில் படம் இருக்கும். படத்தை கும்பிட்டுட்டு தான் நான் வெளியே போவேன். பக்கத்தில் எதனா ஒரு கடைக்கு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட முனீஸ்வரனை கும்பிடாமல் நான் போக மாட்டேன். இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். கும்பிட்டதில் ஒரு இடம் வாங்கிட்டேன், ஒரு வீடு லீஸுக்கு போயிட்டேன். நல்லா நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக. முனீஸ்வரன் வந்து நாங்கள் கும்பிட்டது கிடையாது. இவருக்கு உடம்பு முடியாமல் ஆனதுலேருந்து தான் நாங்கள் முனீஸ்வரரை கும்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா காவல் தெய்வம், எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு நம்பிக்கை தானே. சரின்ட்டு நான் வெளியே மாட்டி வச்சேன். எங்கே போனாலுமே நாங்கள் முனீஸ்வரரை கும்பிட்டுட்டு தான் போவோம். சரி, கும்பிட ஆரம்பிச்சிலேருந்து எங்களுக்குள்ளே கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ தான் இவருக்கு உடம்பெல்லாம் க்யூர் ஆச்சு. சரி, வரணும்னு சொல்லிட்டு இதுதான் முதல் தடவை நாங்கள் முனீஸ்வரரை வந்து நாங்கள் கும்பிடுறது. நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப சின்ன இதுவாக இருந்ததுங்க இல்லையா. ஃபஸ்ட் டைம் இது பார்த்தோன்னே எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்த்தேன். அதில் பார்த்துட்டு இங்கே தான் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோவில் ஈக்காடு தாங்கல் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதுதான் முதல் தடவை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்தது.